திமுக இது அவங்க கோட்டைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அது அவங்க கோட்டைலாம் கிடையாது, கோட்டையை விட போகிற இடம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. பேசினது யார்? பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்க தான். அவங்க வந்து எந்த தொகுதியை பற்றி சொல்கிறாங்கன்னா மயிலாப்பூர் தொகுதியை பற்றி சொல்கிறாங்க. மயிலாப்பூரில் தான் இப்போ அவங்க போட்டி போடுறாங்க. போட்டி போடுறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செய்தியாளர்கள் கேட்குறாங்க, என்னங்க இது வந்து திமுகவோட கோட்டைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒன்று அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. நான் திமுகவோட கோட்டை, திமுக கோட்டையோட போகிற இடம் அப்படி வேணால் சொல்லுங்கள், என்ன அதை கோட்டை மாதிரியே வச்சுருக்கிறாங்க பாருங்கள் கோட்டை எப்படி இருக்குதுன்னு அப்படின்ற மாதிரி கீழே ஏதோ ரோட்டில் பல்லந்ததுக்கு போல் உடனே அதையும் காட்டி நேரத்தில் மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். திமுக கோட்டை விடக்கூடிய திமுக கோட்டை விடக்கூடிய ஒரு தொகுதி இது. அவங்க கோட்டையெல்லாம் கிடையாது. இந்த மக்களுக்கு உண்மையான அன்பு கோட்டையை கட்டி அவர்களுக்கான ஒரு சிம்மாசனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. ஏன்னா மக்கள் ரொம்ப நினைக்கிறத விட இது சென்னையா மயிலாப்பூரா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி எல்லார் மனதிலும் இருக்கு. அதனால ஏதோ எம்எல்ஏ ஆனோன்னு தான் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அதுல முதன்மையானவர் இந்த எம்எல்ஏ. தொடர்ந்து மேலும் ஒரு முக்கியமான மேட்டர் பேசியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பாருங்க. தேர்தல் நடைமுறைகளில் என்னென்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கிறது, அவ்வளவுதான். ஒருதலை பட்சமாக இல்ல. முதலமைச்சர் இந்த தேர்தல் ஆரம்பித்ததிலிருந்து மிக மிக பதற்றமாக இருக்கிறார். அமித்ஷா அவர்களை பத்தி பேசினா அவருக்கு பதற்றம், மோடி அவர்களை பத்தி பேசினா பதற்றம், இன்னொரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா பதற்றம். அதனால ரொம்ப பதற்றத்துல இருக்கிறாரு. அது மாதிரி தமிழன் உரிமையை நாங்க தான் மீட்டெடுக்க போறோம். முதலமைச்சர் அவர்கள் திராவிடம் என்று சொல்லி தமிழ் என்ற வார்த்தையே அவர் இன்று விட்டு கொண்டு இருக்கிறார். அதனால முதலமைச்சர் ரொம்ப பதற்றத்தோடு இருக்கிறார். இன்னும் ஒரு 30 நாள் பேசுவார், அவ்வளவுதான். நிச்சயமாக ஆட்சி மாற்றம்.